ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செட்டப் ஷீட் அப்படின்னு ஒன்று எடுப்போம். அப்படின்னா என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ நேரம் ஒரு டூல் ஓடுது, இந்த டூலோட டயமீட்டர் என்ன, கட்டிங் டயமீட்டர் என்ன, அதுக்கு எவ்வளோ ஃபீடு கொடுத்துருக்கீங்க, எல்லாமே இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வேலை ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, ப்ரோக்ராம் பண்ணோன்னா அது நம்ம ஒரு டைம் போடுவோம். அங்கே போகும்போது அது டிராஸ்டிக்காக ஓடும். ஒரு ஒரு மணி நேரம் நம்ம இங்கே கொட்டேஷன் கொடுக்குறோம். இங்கே எப்படி நார்மலாக டைம் செக் பண்ணுவோம்னா, இந்த மாதிரி செலக்ட் ஆல் கொடுத்துட்டு இங்கே பேக் பிளாட், அப்புறம் இந்த டவுன் ஏரோ கொடுத்து இன்ஃபோ அப்படின்னு போனீங்கன்னா இங்கே சைக்கிள் டைம் காட்டும். இது ஏன் 161 ஹவர்ஸ் அப்படின்னு காட்டுதுன்னா, இங்கே வந்து ஃபீட் ரேட் அதெல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், பொதுவாக இங்கே கம்மியாக கொடுத்துருப்போம். பாருங்கள் 36 அந்த மாதிரி கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது ஒரு 1000 mm/min ஃபீடு, அப்புறம் வந்து 2000 RPM, பிளஞ்ச் ரேட் மெட்டீரியலுக்குள்ளே இறங்குறதுனால ஒரு 30 வைக்கிறேன். மெட்டீரியலுக்கு வெளியே இறங்க 200 கூட வச்சுப்பேன். ஓகே, இப்போ நான் இதை ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் மட்டும் நான் ரீஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ரைட்டிங் த சர்ஃபேசஸ் அப்படின்னு உங்களுக்கு என்ன ஆகும், வரும். சரிங்களா? ஸோ ரீஜென்ரேட் அப்ளை ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ரஃபிங்கோட ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இன்ஃபோ, இது வந்து பார்த்தீங்கன்னா 3 hours 15 minutes ரன் ஆகும் அப்படின்னு வருது. நம்ம கொடுத்த ஃபீடுக்கும், நம்ம கொடுத்த டெப்த் ஆஃப் கட்டுக்கும், நம்ம கொடுத்த பிளஞ்ச் ரேட்டுக்கும். இப்போ இதை வந்து நீங்கள் செட்டப் ஷீட்டாக எடுக்கணும்னா இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு கீழே செட்டப் ஷீட்னு ஒன்று இருக்கும். இந்த செட்டப் ஷீட்னு போயிட்டீங்கன்னா இதில் வந்து என்ன ப்ராஜெக்ட்டு, யார் நம்ம கஸ்டமரு, யார் ப்ரோக்ராம் பண்ணா, இந்த டிராயிங் நம்பரு, அந்த டிராயிங் எத்தனாவது ரிவிஷனுக்காக ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, அது வந்து இப்போ செமிக்காக ஓட்டுறீங்க, இந்த இடத்துல மெயின்டைன் பண்ண ஹெச்ஆர்சி, அதனால் ஸ்டாக் வச்சு கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் இருந்தால் நம்ம இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. மற்ற செட்டிங்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ ஓகே அப்படின்னு கொடுத்த உடனே ஸ்கேன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி பிளாக்ஸு எல்லாமே ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கும். ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைலாக அதை என்ன பண்ணுவோம், எக்ஸ்போர்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணிடும். இந்த பிடிஎஃப் ஃபைலில் நம்ம வேறு எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இதை வந்து நம்ம ப்ரோக்ராம் நம்ம எடுத்து கொடுத்துட்டு ஆக்சுவலாக இதில் எவ்வளோ டைம் வந்திருக்கு, ஓட்டும்போது எவ்வளோ டைம் ஆகிருக்கு, ரொம்ப டிராஸ்டிக்காக டிஃப்ரென்ஸ் வருதுன்னா எதில் டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்றது. நீங்கள் கொடுத்த ப்ராஜெக்ட் நேம், கஸ்டமர் நேம், ப்ரோக்ராமர், டிராயிங் நம்பர், இது எல்லாமே இங்கே வந்துடும். இதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே ரா மெட்டீரியலோட ஸ்டாக் சைஸ் வந்துடும். இதில் வந்து சைஸ் எவ்வளோ இருக்குது, 4/190க்கு 154.582 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் ரஃப் பாக்கெட்டு எவ்வளோ ரஃபிங் டைமு, அதுக்கு வந்து என்ன கட்டர் யூஸ் பண்ணியிருக்கீங்க, 40 புல்னோஸ் அண்ட் மில், அதோட டூல் நம்பரு, டயமீட்டரு, கார்னர் ரேடியஸு, லென்த் ஆஃப் செட், டயமெட்ரிக் ஆஃப் செட்டு. டி வேல்யூ 3Dயில் அவ்வளோக்கு யூஸ் பண்ண மாட்டோம், பட் இருக்கும் அந்த இடத்துல கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஃப்ளூட்ஸ், எத்தனை ஃப்ளூட் இருக்கிற மாதிரி அப்படின்னு கொடுத்தாரோம். அதுக்கப்புறம் 40 இது வந்து இந்த மாதிரி எண்மில் வந்து இவ்வளோ டைம் ஓடும் அப்படின்றது வந்துடும். ஏன்னா நான் அந்த ஆப்ரேஷன் மட்டும் செலக்ட் பண்ணி செட்டப் ஷீட் எடுத்தேன். இப்போ லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயும் 4 NCI அப்படின்னு வரும்.